ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்களில் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம். வார்த்தைகளை பாருங்களேன். மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதிதிட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். அருள்சாமி என்கிற ஒரு மனிதர் ஒரு ஆபீஸ்ல நல்ல ஒரு பொறுப்புல வேலை செய்கிறார். உண்மையோடு நடந்து கொள்கிற ஒரு மனிதன், நேர்மையா இருப்பார், பொய் சொல்ல மாட்டார், ஏமாற்ற மாட்டார். இது அவருக்கு பிடிக்காது. உண்மையோடும் நேர்மையோடும் நடந்துக்கிட்டு பொய் சொல்லாம ஏமாத்தாம யார் தான் இருக்க முடியும்? காலம் கெட்டு போய் கிடக்குது. எங்கு பார்த்தாலும் ஏமாற்றும் பித்தலாட்டங்களும் அதிகமாக இருக்கிறது. எதையாவது சொல்லி எப்படியாவது மனசை மாற்றி காரியத்தை சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் தான் இன்றைக்கு அதிகம். எந்த விதத்திலாவது எனக்கு பணம் கிடைக்குமா, அதுக்காக நான் எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு இருக்கிற உலகம். அப்படித்தானே? ஆனால் அருள்சாமி பாருங்க, உண்மையோடு நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ளுகிற ஒரு மனிதன். அதனால அந்த அலுவலகத்தில் அவருக்கு ஏராளமான பிரச்சனை. அவருக்கு எப்பொழுது பார்த்தாலும் நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அவரை எப்படியாவது இந்த ஆபீஸை விட்டு தூக்கிடணும் அப்படின்னு அவங்க திட்டம் தீட்டிட்டு இருந்தாங்க. இந்த ஆபீஸ்ல பணி செய்கின்ற அருள்சாமி நேரத்தோட வரணும், உங்களுடைய வேலைகளை சரியாக செய்யணும், கடினமாக உழைக்க வேண்டும், ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது இப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறார் அவரு. இது நமக்கெல்லாம் சரிபட்டு வராது. அதனால இவர் எப்படியாவது இந்த இடத்தை விட்டு தூக்கிடணும், மாத்திடணும். அதற்கான திட்டங்களில் அந்த உடன் பணியாளர்கள் ஈடுபடுகிறார்கள். சில நேரங்களில் இப்படி சதிதிட்டம் தீட்டப்படுகிற போது அந்த வலையில், அந்த பிரச்சனையில் நாமும் போய் சிக்கிக்கொள்வோம், மாட்டிக்கொள்வோம். வேற வழி இருக்காது. அருள்சாமிக்கு டிரான்ஸ்பரே வந்துடுச்சு. அந்த இடத்தை விட்டு அவர் மாற்றி வேற ஒரு இடத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் திட்டம் தீட்டி அவர் மீது இல்லாதது பொல்லாதது சொல்லி அவரை அந்த இடத்தை விட்டே மாத்திட்டாங்க. ஆனாலும் அவர் அதை பற்றி கவலைப்படலைங்க. அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு சென்றார். அந்த இடத்திலும் சென்று தன்னுடைய கடமைகளை, பணிகளை சரிவர செய்தார். அதுதான் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்வது. எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் நாம் கொண்டிருந்த நம்பிக்கையிலும் கொள்கையிலும் உறுதியாக இருக்கணும். நாம் கடைபிடிக்கின்ற அந்த மதிப்பு நிலையிலிருந்து ஒருபோதும் தவறக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் நமக்கு வரும், பிரச்சனைகள் நமக்கு வரும், நம்மை வீழ்த்திவிட வேண்டும் என்கிற சதிதிட்டங்கள் நம்மை சூழ்ந்து நடக்கும். ஆனால் உண்மையை விட்டு ஒருபோதும் நாம் விலகக்கூடாது. உண்மைக்கு எதிராக நாம் ஒருபோதும் செயல்படக்கூடாது. அநீதிக்கு இடம் கொடுக்க கூடாது. உண்மையோடு நேர்மையோடு நீதியோடு நாம் நடக்கிற போது கடவுள் நிச்சயம் அதற்கான கைமாறை நமக்கு தருவார். நிச்சய சோதனைகள் வரத்தான் செய்யும். நீங்க சொல்லுவீங்க, ஃபாதர் சொல்றது ஈஸி ஃபாதர், வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவங்களுக்கு தானே அது தெரியும், பின்பற்றும் போது தானே எவ்வளவு சவால்கள் அதில் இருக்குது, போராட்டங்கள் அதில் இருக்குதுன்னு தெரியும், பேசுவது எளிது ஃபாதர் நீங்க சொல்லுவீங்க, உண்மைதான். ஆனாலும் கடைபிடித்து பாருங்களேன், கடைபிடிச்சு பாருங்க. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் உண்மையோடு நீதியோடு நேர்மையோடு அன்போடு இரக்கத்தோடு கனிவோடு செயல்பட்டு பாருங்களேன். நிச்சயமாக வாழ்க்கை மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. எனக்கு எதிராக பல சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். பாருங்க, மரத்தை பழத்தோடு அழிப்போம், பலன் தராதவாறு
அது எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த குடும்பத்தை ஒழிக்கணும், அந்த மனிதனை வேலையிலிருந்து தூக்கணும், அவனுடைய வியாபாரத்தில் நஷ்டம் வரணும், அவன் குடும்பத்தில் கஷ்டம் வரணும் நினைப்பாங்க. சதி திட்டங்களை தீட்டுவாங்க. நமக்கு எதிராகவே நம்முடைய அண்ணனே இருப்பான், நம்முடைய தம்பியே இருப்பான், நம்முடைய அக்கா தங்கைகளே இருப்பாங்க, நம்முடைய நண்பனே நமக்கு எதிராக செயல்படுவான். இருக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல, நாம உண்மையோட நீதியோட நேர்மையோட இருப்போம். கடவுள் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார். பிரியமானவர்களே, அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே மெஸ்ஸியா என்று மக்கள் இயேசுவை குறித்து பேசினார்கள். இயேசு அந்த உண்மையில் நிலைத்திருக்கிறவராயிருந்தார். எப்பொழுதுமே நீதிக்கு துணை போகிறவராக இருந்தார். அவர் ஒருபோதும் அநீதியை நாடவில்லை, தீமையை விளைவிக்கவில்லை. எவ்வளவு போராட்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சவால்கள் இருந்தாலும் அவற்றை எதிர்கொண்டாரே தவிர அந்த வலையில் அவர் சிக்கிக் கொண்டு விழுந்து விடவில்லை. பிரியமானவர்களை, கவனமோடு இருப்போம், கவனமோடு இருப்போம், எச்சரிக்கையோடு இருப்போம். இந்த தவக்காலம் கூட நம்மை ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் கட்டி அமைக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது. நாம் ஒருவேளை நம்முடைய அந்த கிறிஸ்துவ விசுவாச பாதையிலிருந்து விலகி போகிறோம் என்றால், கிறிஸ்தவ மதிப்பீடுகளிலிருந்து விலகி போகிறோம் என்றால், கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கை பாதையை சீரமைத்துக் கொள்ள வேண்டிய காலம் இது. ஏன்னா இந்த உலகத்திற்காக, இந்த மனிதர்களுக்காக, இந்த உறவுகளுக்காக வாழக்கூடியவர்கள் அல்ல. நாம் கடவுளுக்காக வாழக்கூடியவர்கள், கடவுளுக்கு அஞ்சக்கூடியவர்கள், கடவுளுக்கு கணக்கு சொல்லக்கூடியவர்கள், கடவுளுக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள், கடவுள் முன்னிலையில் ஒரு நாள் நிற்கக்கூடியவர்கள். அப்ப யாருக்கு நாம பயப்படணும்? யாருக்கு அஞ்சுதற்குரிய ஒரு வாழ்க்கை வாழணும்? யாருக்கு நாம உண்மையா இருக்கணும்? நம்ம இந்த உலகத்தில் படைத்து காத்து வழி நடத்தி வருகிற நம்முடைய எஜமானர் நம்ம ஆண்டவருக்கு தானே, நம்முடைய மெஸ்ஸியாவுக்கு தானே, நம்முடைய மீட்பருக்கு தானே நாம உண்மை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழணும். அதற்கு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த வாழ்க்கை, அதுதான் இந்த தவக்காலம், அதுதான் இந்த உயிர். இவற்றை உயிரோட்டம் உள்ளதாக மாற்ற, கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ கிடைக்கின்ற நேரத்திலாவது நாம் முழுமையாக அவற்றை கிறிஸ்துவின் மதிப்பீடுபடியின்படி வாழ்ந்து சான்று பகருகிறவர்களாக திகழ வரம் வேண்டி இந்த நாளில் ஜெபிக்கலாம். கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழலாம். ஆமென்.